வணக்கம் உறவுகளே. இன்னைக்கான வீடியோல தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நத்தம் மாரியம்மன் கோயில் உருவான வரலாற்றை முழுமையாக பார்க்கலாம். மேலும் இது மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு பிஎன்ஜி கிரியேஷன்ஸ் உடன் இணைந்து இருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பசுமை சூழ்ந்த மலைகளுக்குள் நத்தம் என்னும் ஊரினில் 4 நூற்றாண்டுகளாக பக்தர்களின் வேண்டுதலுக்கு தீர்வாக விளங்கும் மகா சக்தி ஸ்வயம்பு மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. கடந்த 400 ஆண்டுகளுக்கு முன்பு வட தேசத்திலிருந்து வந்த நாயக்க வம்சத்தினர் இந்த பசுமைமிக்க நிலத்தை பார்த்து மயங்கினர். அதில் ஒருவரான லிங்கப்ப நாயக்கர் இங்கு தங்கி கோட்டை எழுப்பி ஆட்சி செய்தார். ஒரு நாள் அவரின் அரண்மனைக்கு பால் கொண்டு வந்த பால்காரர் தனது பாலை ஒரு செப்புக் குடத்தில் வைத்துவிட்டு திரும்பி பார்த்தபோது அது காலியாகிவிட்டது. மறுநாள் மறுபடியும் இதே இடத்தில் அந்த நிகழ்வு தொடர்ந்த போது பால்காரர் அதிர்ச்சியடைந்து அரசரிடம் முறையிட்டார். லிங்கப்ப நாயக்கர் நம்பிக்கையுடன் நேரில் சென்று பார்த்தார். சொல்லப்பட்ட இடத்தில் பாலை வைத்தவுடன் சூறாவளி காற்று வீசியது. மன்னர் கண்களில் தூசி விழுந்தாலும் அவர் கவனமாக பார்த்தார். அங்கு நடந்ததைக் கண்டு அதிர்ந்தார் நாயக்கர். மன்னர் அந்த இடத்தை தோண்ட உத்தரவிடுகிறார். ஊர் மக்கள் முன்னிலையில் மண்ணுக்குள் அகழ்ந்து பார்த்தபோது கையில் உடுக்கை சூலாயுதத்துடன் அமர்ந்த நிலையில் அம்மன் சிலை இருந்ததைக் கண்டு அதிர்ந்தார். அந்த சுயம்பு சிலையை தோண்டும் போது அம்மன் வலது தோளில் கடப்பாறை பட்டவுடன் இரத்தம் பீறியது. அதை பார்த்த மன்னர் விழுந்து வணங்கி, தாயே, எங்களை மன்னித்திடு என்று கதறினார். எங்களையும் எங்கள் நாட்டையும் காப்பாற்று என மனமுருகி கும்பிட்டார். சிறிது நேரத்தில் இரத்தம் நின்றது. சுயம்பாக காட்சி தந்த அம்மன் சிலையை வெளியில் எடுக்க மஞ்சள் நீராட்டி அந்த இடத்திலேயே திருமஞ்சனம் செய்யும்படி உத்தரவிட்டார். அப்போது மேகம் திரண்டு பலத்த மழை மாறி பெய்தது. இதனால் மாரி அம்மன் என்று அழைக்கப்பட்டு மன்னரும் மக்களும் வணங்கத் தொடங்கினார்கள். மதுரையை ஆட்சி செய்யும் மீனாட்சி அம்மனின் அம்சமான மாரியம்மனுக்கு ஆரம்ப காலத்தில் கும்பம் இல்லாமல் விமான அமைப்பில் கோயிலையும் கட்டி முடித்தார். ரத்தம் காட்டிய அம்மன் என்று அழைக்கப்பட்டது. நாளடைவில் மருவி நத்தம் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் கருங்கற்களால் கட்டப்பட்டு இந்த கோவிலில் 22 கல் தூண்கள் நிலைநிறுத்தப்பட்டு மேல்தளம் பட்டிய கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோபுரத்திலும் பிரகாரத்தை சுற்றிலும் கலைநயம் மிகுந்த சிலைகள் நிறுவப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. உற்சவர் திருமேனி நின்ற நிலையில் உள்ளது. இன்று நத்தம் மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தினமும் பூஜைகள், விசேஷ வழிபாடுகள். மாசி அமாவாசை போது உலுப்பக்குடி கரந்தன் மலையில் வற்றாத கன்னிமார் கோயில் தீர்த்தம் எடுத்து வருவதுடன் உற்சவம் துவங்கி 16 நாட்கள் நீடிக்கும் மாசி பூக்குழி திருவிழா விரதம் இருத்தல், அக்னி சட்டி எடுத்தல், கரும்பு தொட்டில் கட்டுதல், அங்கப்பிரதட்சணம் செய்தல், மாவிளக்கு, பொங்கல் வைத்தல் மற்றும் கழுமரம் ஏறுதல், பூக்குழி இறங்குதல், பால்குடம் எடுத்தல் என்று பல்வேறு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி வருகிறார்கள். பக்தர்கள் நினைத்ததை நிறைவேற்றுவதுடன் நித்தம் அருள்தரும் நத்தம் மாரியம்மனுக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளனர். பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் அம்மனாக மாரியம்மன் திகழ்வதால் ஆண்டுதோறும் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வெகு விமர்சையாக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மன் திருவுருவத்தை காண அருள் பெற்று கேட்டதை அருளும் நத்தம் மாரியின் கோயிலுக்கு வந்து தரிசியுங்கள். யாருக்கெல்லாம் நத்தம் மாரியம்மன் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க நத்தம் மாரியம்மன் கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.